ஹே ஆல் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான vlog பார்த்தீங்கன்னா என்னுடைய கசின் சிஸ்டருடைய மேரேஜ் பற்றின ஒரு vlog தான் இது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே வச்சு அப்படின்னா ஆலூரில் வச்சு தான். ஸோ அதுக்கு தான் வந்து போகிறோம். அண்ட் இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் இந்த அவுட்ஃபிட்டோடைய ஒரு ஷார்ட் கெட் ரெடி வித் மீ வந்து சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போகலாம். அண்ட் மறக்காம அப்படியே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபர்வீன் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்பி போகலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் பெரியம்மா ஃபேமிலியும் வராங்க அண்ட் ஃபத்தா அவங்க ஃபேமிலியும் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்தும் நிறைய பேர் வந்து கசின்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ வி ரீச்ட் ஹியர். இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜூஸ் இருந்துச்சு. ஜூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருந்தது. அண்ட் அதில் வந்து நான் வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் தான் வந்து எடுத்து குடித்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த வெயிலுக்கு வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கிறப்போ என்ன சொல்கிறது ஹப்பா அப்படின்றது. என்ன தெரிகிறது? ஸோ அவங்க மட்டும் இல்லை, இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாதி பேர் வந்து இப்படி தான் பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சரி ஓகே, ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். நான் லவ் பண்றேன்டா. வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவலி என் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸாக வந்துருச்சா. ஸோ அதனால எங்கள் அம்மா வந்து அவனை சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை வச்சு அழகான மூஞ்சி பிம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு. என்னோட பெரியம்மா ஃபேமிலியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் கீழே ஆக்சுவலி அம்மா நின்று பேசிகிட்டு இருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட. ஸோ நானும் அப்படி சும்மா வேலை நின்னேன். அப்புறம் நாங்கள் மேலே போகலான்னு சொல்லி மேலே போயிட்டுருக்கோம். ஒரு ஹாய் சொல்லு. இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? வீட்டில் இருந்து வாயப்படி மாதம் கூட்டு வந்துட்டோம். நானும் கேட்டேன் சிம்பிளாக இருக்கும் தனியாக இருக்குது. அப்படி அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ ஆரம்பிச்சிருந்தானா அதான். ஸோ அவன் நான் இருக்கிறதுனால வந்தேன்னு சொல்லி சொன்னான். ஏன்னா ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபத்தாவுடைய அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து. ஸோ எங்களுக்கு ரிலேட்டிவ், அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு அந்த இதில் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவனுக்கு கம்பெனிக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால நான் இருக்கிறேன்னு சொல்லி வந்தானாமா. அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ அப்புறம் இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா க்ரூம் வந்து இன்னும் வரல. ஸோ இனி தான் வருவாங்க. பிரைட் வந்து அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு இருந்தாங்க, லைக் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஷிட், கரண்ட் போயிடுச்சு கைஸ். ஐயோ, இந்த ஹீட்டில் கரண்ட் போனால் எப்படிங்க, சுத்தமாக முடியல. ஷப்பா. என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற? அடி ஆத்தா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. க்ரூம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா பிரைடையும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிக்கா பண்ணிக்க போகிறாங்க 2 பேரும். ஸோ அந்த சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. பத்தாப்பா பத்தா போர் அடிக்கலாம். அவன் நேமிட்டான் சரியா இருக்கு. இங்கே இருந்துகிட்டே அவன் எல்லாம் சொல்லுவான், வெளியில் போவோம் அங்கே போவோன்னு. ஆனால் இங்கேயும் போக மாட்டோம். அது அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வேறு என்ன பண்ண, கொஞ்சம் அவனுக்கு போர் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு போல். ஸோ என்ன பண்ணுறது, கூட்டமாக இருந்ததுனால வெளியில் எங்கேயும் போக முடியல. அதான் மேட்ரு ஆக்சுவலி. அப்படி கேஷ் மேடம், இது ஆக்ஷன். என்னடா அவார்டா கொடுக்குறான்? இப்படி ஆக்ட் பண்றேன். ஓவர்னு எனக்கே தெரியுது. என்ன பண்ண, சும்மா நான் மட்டும் கேமரா கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி கைஸ் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான். ஸோ இது யாருன்னா என்னோட மச்சானோட Sana and Cheyenne.
முடியாது நோடக்கூடாது. ஐயோ. அப்புறம் அங்கேருந்து எழும்பி வந்து அக்கா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஹீனா அக்கா கிட்ட பேசிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சுல்ல, சாப்பிடணும்ல, பசிக்கும்ல, அதனால தான். ஸோ சாப்பிட்றதுக்காக கீழே வந்தால் இங்கே அதுக்கு மிச்சம் ரஷ்ஷுங்க. ஐயோ செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. பயங்கர ஹீட் வேறையா. ஐயோ ஷிட் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சரி வேற என்ன பண்ண, வெயிட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். நீங்களே பாருங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு அப்படின்ட்டு. எப்பா அதேன்னு இருந்துச்சு. ஒரு வழியா அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி இங்க வர வந்துட்டோம். இனி வந்து சாப்பிட்றதுக்கு உள்ள அந்த அங்க ஹாலுக்கு போனோம். ஸோ அப்படி இப்படின்னு பேசிட்டே நின்னோம். அதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு வழியாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தாச்சுன்னா இங்கே அதுக்கு மிச்ச ரஷ்ஷு. அப்படியே நல்லா சுடு 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 மட்டன் பிரியாணி. அது கரெக்டாக என்னென்னா என்னோட மட்டன், அதாவது என்னோட பிளேட்டில் வந்து நிறைய மட்டன் இருந்தது. இந்த சிக்கன் ஃப்ரை, அப்புறம் அவங்க ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கா சம்திங் புளிக்கறியா ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல என்னென்ன. அப்புறம் வந்து ஃப்ரூட் ஜாம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அண்ட் பயங்கர ஹீட் வேறையா, ரைஸ் வேற செம்ம சூடாக இருந்துச்சு, சாரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படி சாப்பிட்டுட்டு சும்மா பேசிட்டு இருந்தோம். அக்கா பெரியம்மாள் அந்த சைட் பேசிட்டு இருந்தாங்க, ஏம்மா அப்பெல்லாம் இந்த சைட் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு ஃபேமிலி அங்கே ஒரு ஃபேமிலி அப்படின்னால 2 பேரும் பாதி பாதியாக பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சென்னையிலேருந்து வந்திருந்தாங்கல்ல, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து மீட் பண்ணுறது. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரியும் கூட. ப்ளஸ் வந்து பிரைட் அண்ட் க்ரூம் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு மாமி வீடு இங்கே தான் இருக்குது, ஆலூரில் தான். அவங்க சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்கள பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனில் பார்த்தாச்சு. அண்ட் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்ததுனால நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பக்ரீத் vlogல கூட நான் இங்கே வந்து போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து வந்தோம். பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட ஊர், என்னோட நேட்டிவ் ஆலூர். ஸோ ஆக்சுவலி எனக்கு இங்கே ரொம்ப, எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி, ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்குமா, ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோமா. ஸோ இன்னும் கொஞ்சம் கசின்ஸ் வந்து இருக்காங்க, ஆனால் அவங்கலாம் சென்னையில் தான் இருக்காங்க, இங்கே வரல. ஸோ மேபி எங்கள் ஃபேமிலி யாருக்காச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன்னா வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி டைம் வருவாங்க. ஸோ இந்த டைம் அவங்களால வர முடியலை. இப்போ நாங்கள் இங்கே வந்தாச்சு. வந்ததும் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் டச்சப்லாம் போட்டு பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்புறம் டீ கொடுத்தாங்க, அவங்களாம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாதுல, ஸோ நான் அப்படி உட்காந்து vlog மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எண்ணெய் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் வேறு கம்மியாக இருந்தது, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்ததில் வந்துட்டு நான் vlog எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் அவங்களாம் டீ குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து என்னோட மச்சான், ஜிஷா மச்சான். இந்த மாமி பையன் அவங்க தான் கேரளா. ஸோ அக்காவோட ஹஸ்பண்டோட தம்பி. ஸோ இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். அவங்க வரப்போ கரெக்டாக ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ட்ரெயின் போகிறதையும் எடுத்துகிட்டு இதோ அவங்க வராங்க பின்னாடி. ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு ஹேர் கேர் ரொட்டீனுக்கு பண்ணக்கூடியதுக்கு என்ன சொல்கிறது, விட்டமின் இ கேப்சூல் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக நானும் அம்மா வந்திருந்தோம். கார் வெளில நிற்கிது. அண்ட் இன்னொரு கார், மச்சான் கார் வந்ததும் அந்த காரில் அக்கா ஏறி அப்படியே போயிட்டா. நான் வரதுக்குள்ளே அவள் கிளம்பிட்டா, என்னால் பார்க்க முடியல. ஸோ அவங்க அப்படி கிளம்பிட்டாங்க. இனி ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து போகணும். ஸோ அந்த vlog வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இன்னும் சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நம்ம நிறைய ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ஃபன்னி வீடியோஸ், vlogsலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அப்படி நானும் இங்கே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். இனி போய் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஈவினிங் கிளம்பணும். ஸோ இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு அகெயின் கிளம்ப வேண்டியதுதான். ஸோ ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா, பாய்.